Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Dirge, DIRGE, டயர்ஜ்னு சில பேர் படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது, டர்ஜ் என்று படிக்க வேண்டும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒப்பாரி, புலம்பல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அதுக்கு சொல்லலாம். ஒப்பாரி வச்சுட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிட்டு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை கூட இப்படி நம்ம எடுத்துக்கலாம். A lament for the dead, அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. One forming a part of a funeral rite அப்படின்னு இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா அப்படிதான், அதாவது சாவுக்கு வைக்கக்கூடிய ஒப்பாரின்னு இவங்க மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அதை பயன்படுத்தணும்னு இல்லை. இப்போ வேற கான்டெக்ஸ்ட்ல இங்க எக்ஸாம்பிள் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. After his 10-minute dash, the audience booed. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 10 நிமிஷம் அவன் வச்ச ஒப்பாரியில் இப்போ கேட்டவங்கெல்லாம் அப்படியே அப்பா அடி, ஐயோ, அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி போர்டா, they got bored out of this அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். லிட்ரல் மீனிங் ஒப்பாரி, இன்னொரு ஃபிகரேட்டிவாக சொல்லணும்னா புலம்பி தள்ளிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்குமே டர்ஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம்.